Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. Date 26/8/2026. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 1 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டாக்லேருந்து டிராஃப்ட் மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஏதாவது குறைகள் இருந்தாலோ அல்லது உங்களுடைய பெயர் விடுபட்டிருந்தாலோ நீங்கள் போயிட்டு டேஷ்போர்டில் உங்களுடைய கொரீஸை சொல்லிவிட்டு மிஸ் ஆன டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணிங்கன்னா ரிவைஸ்டு டிராஃப்ட் மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ ரிவைஸ்டு டிராஃப்ட் மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ் எத்தனை பேர், அதில் அவங்களுடைய பெயர் இருக்குதா அப்படின்ற பட்டியல் மட்டுமே. இது செலெக்ஷன் லிஸ்ட்டு கிடையாது. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறது அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸில் எலிஜிபிள் கேண்டிடேட்னுடைய லிஸ்ட்டு மட்டும்தான். இதுதான் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது. செலெக்ஷன் லிஸ்ட்டு நாளை வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ரவுண்டு 1க்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட்டு நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்த அந்த ப்ரொவிஷனல் மெரிட் லிஸ்ட்டும் இன்று இரவு அல்லது நாளை எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த 2 லிஸ்ட்டையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1ல் எனக்கு அலாட் ஆன காலேஜில் நான் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கிட்டுமா, இல்லை ஃப்ளோட் பண்ணட்டுமா, இல்லை ஃப்ரீஸ் பண்ணட்டுமா, இல்லை ஃப்ரீ எக்ஸிட் ஆகட்டுமா அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வரலாம். ஏன்னா நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இந்த ரிசல்ட்டுக்காகத்தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய மாணவர்களுக்கு டீம்டு கிடச்சிருக்குது. டீம்டு யூனிவர்சிட்டியை விட எனக்கு தமிழ்நாட்டிலையோ இல்லை பாண்டிச்சேரியிலையோ இல்லை மற்ற மாநிலத்திலையோ மேனேஜ்மெண்ட் சீட் கிடைக்குது அப்படின்னா ஃபீஸ் வைஸும் குறைவாக இருக்கும் அப்படின்னு ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டுள்ளீர்கள். ஸோ உங்களுக்கான அந்த தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி உள்பட மற்ற மாநிலங்கள்லேயும் இருக்கக்கூடிய செலெக்ஷன் லிஸ்ட்டு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட்டு மேக்ஸிமம் நாளைக்குள்ளே வந்துடும். தமிழ்நாடு இன்று இரவு அல்லது நாளை காலை எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அப்டேட் வந்த உடனே நம்ம SAP Views யூடியூப் சேனலில் உடனுக்குடனே நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் SAP Views யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவர்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீடியோ போஸ்ட் பண்ணுற எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இவை அனைத்தும் முழுக்க கட்டண சேவையில் மட்டுமே வழங்கப்படும். ஸோ கட்டண சேவை தேவைப்படுவோர் மட்டுமே இந்த எண்ணை தொடர்பு கொள்ளவும். ஓகே, இப்போது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் SAP Views யூடியூப் சேனல் சார்பாக ஹாப்பி ஓணம் அண்டு மிலாடி நபி நல்வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் சென்டாக்லேருந்து வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்பு. ரிவைஸ்டு டிராஃப்ட் மெரிட் லிஸ்ட் ரிலீஸ்டு பை சென்டாக் ஃபார் த அகாடமிக் இயர் 26-27. இதை நீங்கள் கோ த்ரூ பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, சர்டிஃபிகேட்டை இன்னமும் அப்லோட் பண்ணல, உங்களுடைய பெயர் இந்த பட்டியலில் மிஸ் ஆகிருக்குது அப்படின்னா நீங்கள் டேஷ்போர்டில் லாகின் பண்ணிவிட்டு சென்டாக்கினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற டேஷ்போர்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய குறைகளையும் தெரிவிக்கலாம். வேறு ஏதாவது சான்றிதழ்கள் நீங்கள் சரியாக அப்லோட் பண்ணல அப்படின்னா அப்லோட் பண்ணிக்கலாம். இவை அனைத்தும் நாளை காலை 10 மணிக்குள்ளே 27/8/2026 காலை 10 மணிக்குள்ளே நீங்கள் இந்த குறைகளையும் உங்களுடைய சான்றிதழ்களையும் பதிவேற்றம் செய்து கொள்ளலாம். ஸோ சென்டாக்கினுடைய ரிசல்ட்டு நாளை காலை 10 மணிக்கு பிறகு தான் வெளியிடப்படும். ஏன்னா டேஷ்போர்டில் உங்களுடைய கொரீஸையும் உங்களுடைய அப்ஜெக்ஷன்ஸையும் தெரிவிப்பதற்கு நாளை காலை 10 மணி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. சீட் மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியாச்சு, வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது, அதையும் பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ரிவைஸ்டு டிராஃப்ட் மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டிராஃப்ட் மெரிட் லிஸ்ட்டை நீங்கள் பாண்டிச்சேரி கேண்டிடேட்டாக இருந்தால் கவர்மெண்ட் கோட்டா EWS இதில் பார்த்துக்கலாம். கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் செக் பண்ணிக்கலாம். ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ண அதர் கேண்டிடேட்ஸ், அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸாக இருந்தால் MQவை பாருங்கள். தெலுங்கு மைனாரிட்டிக்கு அப்ளை பண்ணவங்களாக இருந்தால் MQT பாருங்கள். NRI கேண்டிடேட்டாக இருந்தால் NRIயில் போயிட்டு உங்களுடைய பெயர் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துருங்க. இந்த PDF எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் இப்போ சாம்பிளுக்கு காமிச்சிட்றேன். இதுதான்
அந்த பிடிஎஃப். இந்த பிடிஎஃப்பில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான பிடிஎஃப். இதில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வச்சு செக் பண்ணலாம். ஓகேங்களா? இல்லை உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை வச்சு செக் பண்ணலாம். சென்டாக்னுடைய அப்ளிகேஷன் நம்பரை வச்சு செக் பண்ணலாம். நீட் ரோல் நம்பரை வச்சு செக் பண்ணலாம். நேமை டைப் பண்ணி கூட செக் பண்ணலாம். செக் பண்ணிவிட்டு உங்களுடைய பெயர் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துருங்க. பெயர் விடுபட்டிருந்தாலோ வேறு ஏதேனும் குறைகள் இருக்குது, இல்லை சான்றிதழ்களை அப்லோட் பண்ணல அப்படின்னா டேஷ்போர்டை யூஸ் பண்ணி லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய நேமை ஆட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.